தெரியாது. ஏன் ரஜினி சாருக்கே எனக்கு கமெண்ட் போடுறப்ப சொன்னாங்க, பஸ் கண்ட்ராக்டராக இருந்த நம்ம ரஜினி சார் வந்து பெரிய சூப்பர் ஸ்டாராகி தமிழ்நாட்டில் ஆகி வருவோம்னு அவருக்கே தெரியாது. ஸோ நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, எல்லாமே இறைவன் கையில் இருக்குது சார். என்ன கொடுமை சரவணன். இப்போ விஜய் சாரோட இடம் காலியாக இருக்குது, அதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? அப்படின்னு பெருசாக நினைக்கல சார். அதான் நான் சொல்லிட்டேன்ல, யாருக்கு எப்போ கிடைக்கும் தெரியாது. யார் திவாகர் வந்து நிரப்பானா, இல்லை வேற யாரும் நிரப்பானா, இல்லை திவாகர் அதுக்கு மேலேயும் போவானா. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். அந்த ஸ்பைடர் படத்தில் சொல்கிறாங்களா, பாறையில் ஓட்ட போட்டு டம்முட்டும் அதெல்லாம் அப்படியே நேச்சுரல் மாட்டேன் பண்ணோம்ல, அப்படியே அவங்க பசங்க ஆடி போயிட்டாங்க. என்னடா அது தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நான் மனசு கஷ்டமா இருக்குன்னா நம்மளை வச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க உண்மையை பேசலாம், நியாயத்தை பேசலாம். அடுத்தவங்களோட திறமையை அமுக்குற மாதிரி இவனெல்லாம் கூப்பிட்டேன்டா இன்டர்வியூ எடுக்கிறவங்க எல்லாம் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. குமரி முத்து மாதிரி உங்களால் சிரிக்க முடியுமா? நான் மிமிக்ரி ஆர்டிஸ்ட்லாம் இல்லை சார், என்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் தப்பில்ல, அதான் வரல. ஏன்னா அதெல்லாம் சினிமாக்குள்ளே போனீங்கன்னா எல்லா அவங்களே அஞ்சு வகையாக அழுது காட்டுங்க, 5 வகையாக சிரிச்சு காட்டுங்க, அதெல்லாம் சொல்லுவாங்களே. அதுதான் அவர்ஸ் எல்லாமே பண்ணிடலாம் சார். அடுத்தவங்க மாதிரி ஒருத்தவங்க டிடெக்ட் பண்ண முடியாது சார். எங்க டிஃப்ரெண்ட்டாக 5 மாதிரி அழுது காட்டுங்க பார்ப்போம். டிஃப்ரெண்ட்டாக அழுகையிலேவா? அழுகையெல்லாம் என்ன மாதிரி அழுகை? 5 வகையாக காட்டுங்க. அதாவது லேசாக சோகமாக இருப்பாங்க சார், அது ஒரு அழுகையாக இருக்கும். கண்ணில் தண்ணி மட்டும் வந்து சிலர் இருப்பாங்க. சிலர் வந்து அதில் லேசான அழுகையாக கொஞ்சம் இப்படி வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்னா கண்ணீர் தண்ணி வந்திருக்கணும், அழுகணும், சோகம் இருக்கணும், அழுகக்கூடாது. அப்படின்றப்ப கண்ணீர் தண்ணி வந்து சோகமாக இருப்பாங்க, அழுகிருக்க மாட்டாங்க. எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் அழுகனா அது சீனை பொறுத்து மாறும் சார். அதான் ஈஸியாக பண்ணிக்கலாம். அது டிபெண்ட்ஸ் அப்பான் த சீன். டிஃப்ரெண்ட்டாக சிரிச்சு காட்டுங்க பாப்பா. 3 வகையா சிரிப்பிலேயேவா? சிரிப்பிலே இருங்க, இது ஒரு சிரிப்பு. இப்போ ஒரு பொண்ணுகிட்டே பேசணும்னு வச்சுக்கோங்க, அது ஒரு சிரிப்பு உங்களை. அப்படியா? அது ஒரு சிரிப்பு. நக்கலா சிரிக்கிறதா? அதுக்கப்புறம் நார்மலா இந்த மாதிரியான ஒரு சிரிப்பு சார். அதான் அதுவுமே டிபெண்ட்ஸ் அப்பான் சீன் மாறும் சார். படக்காட்சிகள் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒவ்வொரு சீனுக்கு ஏற்றாப்புல, காட்சிக்கு ஏற்றாப்புல அதெல்லாம் வித்தியாசப்படும். ஏன்னா சினிமாவில் நவரசமும் தெரியணும்னு நான் சொன்னேன் இல்லை, டிபெண்ட்ஸ் அப்பான் சீன் பண்ணிடுவேன். நக்கலா சிரினா சிரிச்சிடலாம். பயந்து காட்டுங்க வித்தியாசமா, அவ்வளோதானா? பயம்ன்றதான் தான் சார். பயம்ன்றதே அந்த 1 நிமிஷம் வந்துட்டு போறதான். ஃபுல் டைம் பயத்துல பேயை பார்த்து ஒரு பயம் வரும். அதான் வந்து நான் பண்ணது சார். ஒருத்தன் குத்த வரானா அது ஒரு தனி பார்த்து பயம் வரும்ல. இந்த மாதிரி அடிக்க வராங்கன்னா அது ஒரு தனி பயம். ஆமா, இந்த மாதிரி அதுதான் பயத்துல இத்தனை இருக்குது. பண்ணி காமிச்சேன், அடின்னு ஒன்னே இது பண்ணி காமிச்சேன் வர்றப்ப நம்ம எப்படி போவோம். இதெல்லாம் வந்து டேரக்டர்ஸ் கேட்கும் போது உங்களை ஆடிஷன் எடுத்திருக்காங்களா? என்ன சார்? டேரக்டர்ஸ் எப்பவுமே அவங்களை ஆடிஷன் எடுத்துருக்காங்க. நம்மளோட ஓப்பனை சொல்லவா, என்னோட இன்டர்வியூஸ், என்னோட ஆக்டிங்லாம் பார்த்து அவங்க அந்த மாதிரி ஆடிஷன்லாம் எடுத்ததில்ல. ஏன்னா சொன்ன உடனே எனக்கு கிடைச்சிருதில்ல. ஒருத்தர் குத்த வரனா அங்கே மசாலா கண்ட்ராக்ஷன் பண்ணி எல்லாரும் அதை தான் பண்ணுவோம். டக்குன்னு இப்படி தான் போவோம். அந்த ஜெருக்கு எனக்கு நேச்சராக கிடைச்சிருதில்ல. இப்போ விஜய் வந்து சினிமா விட்டு போறாரு அப்படின்றாங்க. இப்போ அந்த இடம் வந்து காலியாக இருக்குது. அந்த இடம் காலியாக இருக்குது. அது அதான் நான் சொல்லிட்டேன்ல சார், யாரையும் இலக்காரமாக நினைக்க முடியாது. இப்போ திவாகரை என்னடா இவரை போய் கம்பேர் பண்ணுறதா, இவர் அவங்களோட கம்பேர் பண்ணுறதா, அப்படிலாம் யாரையும் நம்ம, அதுதான் யார் நாளைக்கு பெரிய ஆளாக வரவங்க யாருக்குமே தெரியாது. அதான் நான் சொல்ல வரேன். அப்படி இருக்கிறப்ப யாரையும் இலக்காரமாக சொல்ல முடியாது சார். இது எனக்கே தெரியாமல் இருக்கும் சார். நான் சார் இந்த லெவலில் வந்திருப்பேன்னு எனக்கு தெரியுமா? நான் பேசாமல் பிசியோதெரபி பண்ணணும், டாக்டராக இருக்கணும், அதுலேயுமே நான் சளைச்சால் கிடையாது. விஜய நடிக்க வரும்போது நான் இவ்வளோ பெரிய ஆளாக அவருக்கே தெரியாது. ஏன் ரஜினி சாருக்கே எனக்கு கமெண்ட் போடுறப்ப சொன்னாங்க, பஸ் கண்ட்ராக்டராக இருந்த நம்ம ரஜினி சார் வந்து பெரிய சூப்பர் ஸ்டாராகி தமிழ்நாட்டில் ஆகி வருவோம்னு அவருக்கே தெரியாது. ஸோ நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, எல்லாமே இறைவன் கையில் இருக்குது சார். அந்த மாதிரியான ஒரு ஃபீல்டு இந்த ஃபீல்டு. இப்போ விஜய் சாரோட இடம் காலியாக இருக்குது, அதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? அப்படின்னு பெருசாக நினைக்கல சார். அதான் நான் சொல்லிட்டேன்ல, யாருக்கு எப்போ கிடைக்கும் தெரியாது. யார் திவாகர் வந்து நிரப்பானா, இல்லை வேற யாரும் நிரப்பானா, இல்லை திவாகர் அதுக்கு மேலேயும் போவானா, யாருக்குமே நம்மளுக்கு தெரியாது இல்லையா. எல்லாமே இறைவன் கையில் இருக்குது. ஓகே. ஏன்னா அவர் போனதுனால சினிமாவுக்கு ஒரு இழப்பான்றீங்களா, இல்லை அவர் இடத்துக்கு வேற யாராவது வருவாங்க நினைக்கிறீங்களா? சார், ஒரு ஆள் போக ஒரு ஆள் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டாரு. அவர் போகிற பாதை கரெக்டான பாதை. விஜய் சார் செல்லும் பாதை சூப்பர். அடுத்து மக்கள் சேவை பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. சீஃப் மினிஸ்டர் தப்பே கிடையாது, வரட்டுமே அவர். ஓகே. இப்போ விஜய் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அந்த இடம் காலியாக இருக்கலாம். இது பண்ணி போகல, கரெக்டு தான். மக்கள்கிட்ட நல்ல செல்வாக்கு அதிகம். திரும்ப நடிக்க வருவார்னு வர சொல்கிறாங்களே சில பேர். என்ன சார்? திரும்ப ஒரு நடிக்க போகிறார். மினிஸ்டர்லாம் ஆனார்னா அவருக்குலாம் டைம் இருக்கா சார்? ஓகேங்களா? ஸோ அதுக்கெலாம் அவருக்கு டைம் இருக்காது. போட்டும், சீஃப் மினிஸ்டர் ஆகட்டும், பண்ணட்டும், அதனால் ஒன்றும் இல்லை. திருப்பி ஏதாவது கேமியோ ரோல் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சுன்னா வர வாய்ப்பு இருக்கலாம். அது அவரோட இதை பொறுத்து இருக்குது. ஐ திங்க் அவர் நிறைய படம், ஏன்னா அவர் சின்ன வயசுலேயே வந்துட்டார் இல்லையா, நிறைய படங்கள் நடிச்சிட்டாரு. போதும், நம்ம அடுத்த லெவல் போகணும். பிடிச்ச இயக்குனர் யார்?
எனக்கு பிடிச்ச இயக்குனர்கள்னா சங்கர் சார் பிடிக்கும், வெற்றிமாறன் சார் பிடிக்கும், அப்புறம் ரத்ன சிவா அண்ணா பிடிக்கும், விக்னேஸ்வரன் சார் பிடிக்கும், லோகேஷ் கனகராஜ் சார் பிடிக்கும், அப்புறம் ரஞ்சித் சார் பிடிக்கும், அப்புறம் வேற யார், முருகதாஸ் சார் பிடிக்கும், அப்புறம் ஏன்னா ஃபஸ்ட்டு படம் எடுத்தார்ல ஆர் மோகுமார், ஐஸ் பட டைரக்டர், அவரை பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? மாஸ்டர் பார்த்துருக்கோம்ல. மாஸ்டர் பிடிக்குமா உங்களுக்கு? நிஜமாவே பிடிக்குமா? வேற என்ன படம் பிடிக்கும் லோகேஷ் கனகராஜ் படங்கள்லாம்? அதான் நான் ரொம்ப படம் பார்க்க மாட்டேன் சார், அதனால தெரியல. மாஸ்டர் ஒன்று தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. அப்படியா? அவர் தானே இன்னைக்கு பெரிய ஹீரோ, பெரிய டைரக்டர் ஆயிட்டார்ல, அதனால கேட்குறேன். பெரிய லெவலில் கூலி ரஜினி சாரை வச்சு அவர் தானே கொண்டு வராரு. அதனால தான் சினிமா அதிகம் பார்க்க மாட்டேன் சார், எனக்கு அதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கல. சினிமா பார்த்தா தானே நீங்கள் சினிமாவில் அடுத்த லெவலுக்கு போக முடியும். நடிக்கிறதுக்கு நடிப்பு திறமை இருக்கணுமே தவிர அந்த இது ஆக்சுவலாக வந்தோன்னா டேரக்டர்ஸ் பேர் தெரியாத ஒரு சுச்சுவேஷன் நம்ம தள்ளப்படுறோம்ல. ஓகேங்களா? இப்போ எனக்கு அந்த திறமை இருக்குது, எந்த கேரக்டராகவும் டக்குன்னு மாறிடுறேன். இப்போ நீங்கள் அதுக்கு எடுத்துக்காட்டு, நீங்கள் படம் அதிகமாக பார்த்தா தான் வரும் நீங்கள் சொல்கிறீங்கல்ல. மகாநடிகன் அப்படின்னு ஆதித்யா சேனலில் சைன் பண்ணியிருக்கேன். அவங்க ஒரு சீனை சன் பிக்சர்ஸ் அவங்க ஒரு சீனை கொடுப்பாங்க, அதை உடனே நடிச்சு காட்டணும். ஸ்பைடர்ன்ற படம்லாம் நான் பார்க்கவே இல்லை, காமிச்சாங்க, கஷ்டமான நடிப்பு. அதை பார்த்த உடனே அடக்குன்னு மக்கள்கிட்ட நடிச்சு காட்டுறேன். விஜய் சூர்யா மாதிரியா? ஆமாம், பட் அதை வேற எங்கேயும் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? ஆமாம் ஆமாம். அந்த ஸ்பைடர் படத்தில் சொல்கிறாங்களா, பாறையில் ஓட்டை போட்டு டம்முட்டும் அதெல்லாம் அப்படியே நேச்சுரல் பண்ணிட்டேன் ஆன் பண்ணோம்ல, அப்படியே அவங்க பசங்க ஆடி போயிட்டாங்க. என்னடா அது? ஏன்னா நான் படம் அதிகம் பார்க்க மாட்டேன். ஸ்பைடர்னு ஒரு படம் வந்திருக்குது எனக்கு தெரியாது. அவங்க கொடுக்குற சீனை முன்னாடியும் கொடுக்க மாட்டாங்க, அந்த ஷூட்டிங் முதல் நாள் தான் கொடுப்பாங்க, அல்லது அங்கே வந்ததுக்கப்புறம் கொடுப்பாங்க. அப்பயுமே ஏகப்பட்ட கிளிப்பிங்ஸ் வரும், 16 கிளிப்பிங்ஸ் 20 கிளிப்பிங்ஸ் வரும். ஒரே நாள் 3 நாளுக்கு தேவையான ஷூட்டிங்ஸ் எடுப்பாங்க. ஸோ அப்போ பார்த்த உடனே அடிக்கிறோம்ல, அதுதான் நடிப்பு. அப்போ அந்த டைரக்டருக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு, இவன் எதுனாலும் அடிப்பான், எதுனாலும் நடிப்பான். அது ஒவ்வொருத்தங்க திறமையை பொறுத்திருக்கு சார். ஒன்றும் இல்லை, நீங்கள் கேட்குறத பார்த்தா அதே மாதிரி கூத்துப்பட்டறை போனால் தான் நடிப்பு, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. நான் கேட்குறேன் சார், ஸ்கூல் இருக்குது ஓகேங்களா, டியூஷன் போய் தான் அவன் வந்து 500க்கு 450 மார்க் எடுக்கணும்னே தேவையில்லை. பிரில்லியண்ட்டாக இருக்கவே எந்த டியூஷன் எல்லாமே 500க்கு 450 மார்க் எடுப்பான். டியூஷன் போய் படிக்கிறவனை விட டியூஷன் போகாமலே, ஆக்சுவலாக டியூஷன் போகிறது ஓரளவு மிடில் ஆவரேஜ் அந்த மாதிரி பசங்க தான் போவாங்க. ஓகேங்களா? நான் யாரையும் குறை சொல்கிறதுக்காக இல்லை, அது ஒவ்வொருத்தவங்களோட தனித்திறமை. சிலர் வந்து பட்டறை போகாமலே பண்ணிடுவாங்க, கூத்து பட்டறை போகாமலே கலக்குவாங்க. அது அதை விட வில்லன் போய் தான் கற்றுக்கணும்னு நிறைய பேர் டிப்ரெஷன் பண்ணுறாங்க. சிலருக்கு இயற்கையாகவே நடிப்பு இருக்கும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொன்னால், தனுஷ் அண்ணா என்ன சொன்னார் லேட்டஸ்டாக ஆடியோ லான்ச்சில், நான் கூத்து பட்டுற போல், டான்ஸ் கிளாஸ் போல். ஓகேங்களா? பெரிய ஸ்டார் தனுஷ் அண்ணான்றது எவ்வளோ பேருக்கு பிடிக்கும், பெரிய ஸ்டாரு, சூப்பர் ஸ்டார் மருமகனாகவும் இருக்கார். ஸோ தனுஷ் அண்ணாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அவர் திறமை தானே, திறமைனால தான் அவ்வளோ தூரம் ரீச் ஆகி வந்தார். அது மாதிரி நிறைய நடிகர்கள் சொல்லலாம். மண்வாசனை படத்தில் ரேவதி மேடமும் பாண்டியன் சாரும் 2 பேருக்குமே ஃபஸ்ட்டு படம் அதுதான். அவங்க கூத்து பட்டுற போய் கற்றுக்கறல. தக் லைஃப் பார்த்தீங்களா? பார்க்கல சார். ட்ரெய்லர் ஏதாவது பார்த்தீங்களா? ட்ரெயிலாம் ரொம்ப பிடிச்சி. உங்களை கூப்பிடலையா? நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்களே, உங்களை கூப்பிடவே இல்லையா? இல்லை சார், என்ன கூப்பிடல. உங்களை கூப்பிடல. ஒருவேளை கூப்பிட்டு இருந்திருக்கலாம். நான் கொஞ்சம் அன்னோன் நம்பர்ஸ் எடுக்க மாட்டேன் சார். ஒரு நாளைக்கு எனக்கு 500 கால் 600 கால் வரும். ஃபோன் கால்ஸே அட்டன் பண்ண முடியல. ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் மிஸ்டேக் கூட ஆகியிருந்திருக்கலாம், என்னன்றது எனக்கு தெரியல. ஏன்னா அன்னோன் நம்பர் வந்தால் நான் எடுக்க மாட்டேன். சில பேர் வாட்ஸ்அப்பில் தொடர்பு வந்து கூப்பிட்டுறாங்க, சில பேர் அப்படியே கூப்பிடாம கூட விட்டுருந்துருக்கலாம். பல ரீசன்ஸ் இருக்குது. ஏன் அன்னோன் நம்பர்ஸ் எடுக்க மாட்டேன்? நிறைய நம்பர் வருது சார். என் நம்பர் ஆரம்பத்தில் இன்ஸ்டாகிராமில் போட்டேன். நம்மளோட வளர்ச்சி நிறைய பேர் யூடியூபை திறந்தாலே உங்களை நிறைய பேர் வச்சு திட்டிட்டு இருக்காங்க, பார்த்தீங்க? அதான் நான் சொல்லிட்டேன், ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், அது ஒரு வளர்ச்சின்ட்டு. வளர்ச்சி அடைய உங்களை வச்சு அவங்க வியூஸ் பார்க்குறாங்க. சம்மந்தமே இல்லாமல் நம்ம ப்ரொமோவை போட்டு நம்மளை பற்றி ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு அப்புறம் அவங்க மேட்ரு உள்ளே போவாங்க. சார் இதெல்லாம் நடக்கிற விஷயம் தானே சார், எல்லாம் பிஸ்னஸ் ஓரியன்டாக ஆகிப்போச்சு. அப்போ உங்களோட வீடியோனாலே அவன் வந்து சம்பாதிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு போட்டால் நல்ல வியூஸ் என்ன மனசு கஷ்டமாக இருக்குன்னா, நம்மளை வச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க உண்மையை பேசலாம், நியாயத்தை பேசலாம். அடுத்தவங்களோட திறமையை அமுக்கிற மாதிரி இவனெல்லாம் கூப்பிட்டேன்டா. இன்டர்வியூ எடுக்கிறவங்கலாம் சாதாரண ஆள்கள் கிடையாது சார். அவங்க யோசிச்சு பிஸ்னஸை தான் எடுக்கிறாங்க. இவர் நல்லவர், இவரை கூப்பிட்டா நம்மளுக்கு போகும். சிலர் வந்து தப்பான ஆட்களை கூப்பிடுவாங்க, எல்லா நேரமும் கூப்பிட மாட்டாங்க. ஒரு இடம் யூஸ் பண்ணிட்டு அமுச்சு தான் விடுவாங்க. நல்ல நபரை தான் நீங்கள் 2வது டைமாக கூப்பிட்டு பண்ணுறீங்க. ஓகே, இவரை கூப்பிட்டா நம்மளுக்கு நல்லா இருக்கும், இவர் நல்ல ஆள், இவர் நம்மகிட்ட ஃப்ளெக்சிபிளாக இருப்பாருன்னா நீங்கள் 2வது டைம் என்னை கூப்பிட்றீங்க. அப்போ இன்டர்வியூ எடுக்கிறவங்களை கொச்சைப்படுத்தி பேசுறது அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலன்ற பொறாமை சார். அவங்களுக்கு கிடைக்கல, இன்னொருத்தவங்களுக்கு கிடைச்சா அது மனுஷ இயல்பு தானே சார். ஓகே சார், இவ்வளோ தூரம் நம்ம கூட வந்து நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அடுத்தடுத்த லெவல் போனோம். சீக்கிரமாக தமிழ் சினிமாவில் ஹீரோவாக நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். நன்றி சார். நன்றி சார்.